இன்றைக்கி நம்ம இன்னைக்கு ஸ்டோரியாக தான் ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ண போகிறதுக்காக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம வண்டியில் ஃபுல்லாகிடுச்சு பெட்ரோலு. இப்போ அங்கே நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போய்ட்டு நம்ம எல்லாத்தையும் பேசலாம். முதல்ல நம்ம வீட்டுக்கு போனோம். இந்த பைக் வேறு வாங்கி கொஞ்ச நாள் தான் அதனால் ஓட்ட பழகலை. வீலிங் அடிக்க பழகிட்டோன்னா எகிரி எகிரி தூக்கி போடுது. நல்லா தான் பாருக்கு கேடிஎம் பைக்கு வாங்கினது. ஃபுல் ஸ்பீடை செக் பண்ணு. அப்போதான் நம்மளோட இந்த கேடிஎம் பைக்கோட ஃபுல் பவர் நம்மளுக்கு தெரியும். வீலிங் அடிக்கலாம். தூக்கி தூக்கி போடுது. நல்லா தான் பாருக்கு தூக்கி தூக்கி போடுறது. பவுன்ஸாகி தூக்கி போடுது. இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் பண்ண முடியுது. ஏன்னா சென்னை ரோடு இந்த மாதிரி இருக்காது. காலியாக பாப்புலேஷன் எகிரிட்டு போயிடுவோம். இவாங்க நம்ம ரீடிங் பை டிரைவிங் த்ரீ சீக்ரெட் பட்டன் ஒன்று இருக்குது. அதை அழுத்தினா டெலிபோர்ட் ஆகும். 1 2. ஓகே, டெலிபோர்ட்லாம் ஆகலை, அப்படியே சும்மா கட் பண்ணி ஆன் பண்ணியிருக்கோம். ஓகே, வாங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம். பிக்கப் கம்மியாக இருக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ தானே பெட்ரோல் போட்டுருந்தேன். ஸ்விமிங் ஃபுல்லு பெஞ்சுடா. அப்பாடா, கரெக்டான இடத்துல தான்டா லேண்ட் பண்ணியிருக்கேன். முதல்ல இந்த ஹெல்மெட்டை கழட்டு. கீழே போ கீழே போ கீழே போ. கீழே போடுறா. மண்டை இப்போ தாண்டா நல்லா இருக்குது. காஃபியை குடிப்போம். அப்படியே போய் மதியானம் ஆயிடுச்சு. பெட்ரோல் பங்க் அவ்வளோ தூரம். டெலிபோர்ட் பட்டன்லாம் யூஸ் பண்ணாமல் அப்படியே வந்தோம்னா டைம் ஆயிடுச்சு. ஃபேன் ஆன் பண்ணலாம். டிஜிட்டல் உலகம்னு சொல்லிட்டு எழுத விட்டானுங்க. வேறு என்ன பண்ணுறது? எழுதுவோம். வேலைவா. FAN ஃபேன் ON ஆன் நெக் டன். ஓகே, கொடுத்தாச்சு. அப்பாடா, ஃபேன் வச்சு வாங்க படு. அப்பாடா, ஒரு நல்லா தூங்கி இருந்துச்சாச்சு. காலையிலேருந்து குளிக்கலை, சாயந்தரம் தான் குளிக்கணும் போல். பைக்கு உள்ளே இருக்கட்டும். இங்கேருந்து குதிச்சா டைவ் வச்சா நல்லா இருக்காது. ஏதாவது மொட்டை மாடியிலேருந்து குதிக்கணும். வாங்க மொட்டை மாடிக்கு போகலாம். ஓகே, மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. இதனோட லாங்கமணி காரு. எவனோ ஒருத்தர் நம்ம நாகமணி கார்டு எடுத்து கொண்டு போய் நம்ம மொட்டை மாட்டில் சொல்லி வச்சுருக்கான். என்னவோ நம்மளுக்கு கார் லாபம். நம்ம இங்கேருந்து ஒரே டைவு போடு, வேறு லெவலு. ஆனால் ஸ்விம்மிங் பூலுக்கு ஆள வைக்க மறந்துட்டேன். சரியான அடி விழுந்துச்சு. ஆனால் பேக்கில் தான்ப்பா அதிக அடி. அப்படியே நீந்தி எந்திரிச்சு வந்தா அப்படியே அந்த சூரிய ஒளியை பாருங்கள். மேலே அந்த சூரிய ஒளிகள் தெரிஞ்சு பாருங்கள். ரியலிஸ்டிக்காக அந்த மேலே பட்டு சாயந்தரம் எந்திரிச்சு வர இதுவே நல்லா தான் இருக்கு. சரி வாங்க உள்ளே போகலாம். உள்ளே வந்து பார்த்தாச்சு. இது நான் எங்கள் பாட்டி வாங்கி கொடுத்த பெயிண்டிங் தானே. என்னோடய ஊருக்கு போய் நம்மளோட சொந்த ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. போயிட்டு வந்துடலாம். நம்மகிட்ட தான் கேடிஎம் போய்கிறது. இப்படி போனால் விடிஞ்சிரும். நம்ம ஏர்போர்ட்டில் போயிட்டு வந்துடலாம். என்னடா ஆச்சு? அது ஏதோ கிளிச்சாக இருக்குது போல. டக்குன்னு பைக் கைக்கு வந்துடுச்சு எப்படியோ. ஓகே, அது பாட்டி வீட்டுக்கு போனால் பாட்டி டெல்லியில் இருக்காங்களே. நம்மளோட பாட்டியோட பழைய வீட்டை போய் பார்த்துட்டு வந்துடலாம். பழைய ஞாபகம் வருதும். அதுக்கு நம்ம ஏர்போர்ட்டுக்கு போனோம். சர்ன்னு போனோம். அதுவும் ஏர்போர்ட்டு பக்கத்தில் தான் இருக்குது. எல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது. ஸ்டோருமே எல்லாம் பக்கத்தில் இருக்குது. ஆனால் கார் ஸ்டோரும் மட்டும் தான் ரொம்ப தூரம் இருக்குது. இந்த லாகமணி காரை நம்ம எடுக்கவே இல்லைல்ல. என்னவோ அப்புறமா மொட்டை மாடிக்கு போய் எடுத்து வந்துடலாம். லாகமணி கார் நம்மளுக்கு இருந்தோடனே இந்த ஊரில் எல்லோரும் லாகமணி தான் எடுத்துருப்பாங்க. நம்ம தமிழ் முதல்ல போய் பார்க்கிங்கில் விட்டுருவாங்க. பைக்கை யாராவது திருட்டானுங்கன்னா ஒழுங்காக கொண்டு போய் பார்க்கிங்கில் போடணும். இது அவ்வளோ ஸ்பீடாக போகுது. கரெக்டாக விடணும். ஒருத்த பையனையும் காணும். எல்லாம் பாப்லி கம்மியாக இருக்குது. சாவியை படைச்சி ஓகே லாக் பண்ணியாச்சு. இங்கேருந்து அவ்வளோ தூரம் ஒன்றுமா ஓடலாம். ஓடு 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 ஓடு. அப்பா, வெயிலுக்கு இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டினது நல்லா இருக்குப்பா. இந்த மாதிரி ஃப்ரீயாக போட்டு போகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கசன்னு கோட்டு சூட் இந்த மாதிரிலாம் போடக்கூடாது. சிம்பிளாக
ஒரு டிஷர்ட் அந்த மாதிரி போட்டு போனால் நல்லாயிருக்கும். ஓகே வாங்க ஊருக்கு போயிடலாம். ஊருக்கு போகிறதுக்கு நம்ம ஊரில் தான் ஏர்போர்ட்டே இல்லையே, இது ஒரு ஏர்போர்ட் தான் இருக்குது. இங்கேருந்து டெல்லியில் ஏர்லைன் போகும். நாமெல்லாம் டிக்கெட் எடுக்க வேண்டாம், அப்படியே திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு பார்க்க வேண்டியதான். நம்ம ஊருக்கு சர்ன்னு போயிடலாமே. யூட்னடி இதுவே கேடிஎம் பைக் எடுத்துகிட்டு போகணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? ஐயோ கீழே சவர் லேண்ட் பண்ணிடு. லேண்டு இடிச்சிடக்கூடாது. இடிச்சிச்சு கீழே குதிரா. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நாமளும் குதிச்சிட்டோம். ஓகே எப்படியும் ஏரோப்ளைன் வெடிக்கிறதுக்கு முன்னால் கீழே வந்து தப்பிச்சிட்டோம். இதான் நம்மளோட ஊருன்னு சொல்ல முடியாது, சும்மா நனைஞ்சி இருக்கோம். இதான் நம்மளோட இடம்ன்ற ஊருங்க. இதில் தான் என்னோடய பழைய வீடு இருக்கும். அந்த இடத்துல ஒரு புல்லட்டு கூட வச்சுருந்தேன். கடைசியில் கேடிஎம் பைக்கு R15 அதெல்லாம் வாங்கி வச்சு போட்டதுனால இந்த புல்லட் எடுக்கவே இல்லை. வாவ், இந்த ட்ரெஸ்க்கு ஈக்குவலாக இருக்கே, எடுத்துகிட்டு போக வேண்டியதான். கம்மான் பேபி லெட்ஸ் கோ. அந்த புல்லட்டு எப்படியும் நம்மளோட பழைய புல்லட்டை கண்டுபிடிச்சாச்சு. ஏரோப்ளைன் வெடிச்சதில் ஏதோ ஒன்று இருந்துச்சு. நம்மளோட இன்னொரு வீடு, 2 வீடு இருங்க. இன்னொரு வீடு வந்து வச்சுருந்தோம். நம்ம இன்னொரு வீடு நம்ம பணக்காரங்கன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு காசு தைச்சி ஒரு வீடு வாங்கணும். அந்த வீடு வேறு அந்த சைடு இருக்குது. அது எங்கே போச்சு? அது ஈஸியாக எடுத்துடலாம். தனியாக கட்டி வச்சுருப்பேனே, அப்போ வாங்கின புல்லட் தான். அப்போ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தேன்? ஆர்மியில் சேர்ந்து நின்னேன். அந்த ட்ரெஸ் இன்னும் இருக்குது. இப்போது நம்ம அந்த வீடை கண்டுபிடிக்கணும். வழியாக மறந்துச்சு ரொம்ப நாளாக போய். இது நம்ம வீட்டோட வழி. இது என்ன வழி? இது எந்த வழின்னு தெரியல. சரி, இந்த சைடு போனோம்னா அதோ இருக்குது. பார்த்துறேன். இதான் நம்ம வச்சிருக்கலே பெரிய வீடு. இதுக்குள்ளே போய் உட்காந்துக்கலாம். ஏறி கரெக்டாக இடம் இருக்கும். ஸ்டோர் ரூம் வேறு கட்டி வச்சுருந்தோம் புதுசாக. நல்லா தான் பாருக்குது. அவ்வளோதான், விட்டு வெயிலடிக்குது. அப்படியே போய் டிவி பார்ப்போம். ஸ்விம்மிங் பூல் காலுக்கு விட்டு தான் இருக்குது. எவ்வளோ எல்லாத்தையும் பண்ணமே, இந்த ஸ்விம்மிங் பூலை மறந்துட்டோம். சரி ஓகே, பெட்டு கீழே இருக்குது. ஹால்லையே ஃபேன் ஆல்ரெடி ஓட்டாக தான் இருக்குது. ஓகே, அடுத்த நாள் காலையிலையா இன்னும் நமக்கு நைட்டே ஆகலை. அது வரைக்கும் நம்ம மைன்கிராஃப்ட் விளாட்லாம். இந்த புலி இது பழைய வீட்லேயே போட்டு வச்சுருந்தோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே என் கழுத்தில் உள்ள கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அது உட்காந்து ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இதோ நம்ம ஏரோப்ளைன் வெடித்ததில் ஏதோ பச்சை கலரில் ஏதோ வைரஸ்மே பரவணுமே, ஏதோ கலர் மாதிரி வந்துடுச்சு. அது என்ன, நாம் தூங்கி காலையில் எழுந்திரிப்போம். ஓகே, காலையில் அடித்து இனிமேட்டு நம்ம வீட்டில் போய் ஜாலியாக இருக்க வேண்டியதான். புல்லட்டுன்றா எல்லாம் வெள்ளை ஆடின்னு வந்துட்டுருக்கானுங்க. என்னவோ அப்படியே ஆட்டம். என்றைக்கும் இல்லாமல் நீங்கள் மக்கள் தொகை கம்மியாக இருக்கிற மாதிரியே இருக்குது ரொம்ப. அப்படியே இப்படி திருப்பி இங்கே வீட்டை விட்டு மேலே போவோம். என்ன வித்தியாசமாக இருக்கானுங்க பச்சை கலரில். ஒருவேளை பச்சை கலர் பெயிண்ட்டை பற்றி எதாவது ஹாலோவீனா? எதுக்கிட்ட வரீங்க? தோத்துறீங்க? ஆஹா, பரண்டுறானுங்க. பரண்டுறானுங்க. ஓடு. ஓ, ஜாம்பி பரவிச்சு. இதுலேருந்து அப்படியே தப்பிச்சாகணும். முதல்ல நம்ம சயின்டிஸ்ட் இருக்கிற இடத்துக்கு போய் ஆகணும். இந்த பைக்கை வச்சுட்டு நம்மளால் வேகமாகவே போக முடியாது. நம்ம கேடிஎம் பைக் தாண்டா இதுக்கு சரியாக இருக்கும். நம்ம எந்த வழியில் வந்திருக்கோம்? இந்த வழிக்கு வந்ததே இல்லை இது வரைக்கும். ஜாம்பிஸாக இருக்குது ஒரே. நம்ம ஊருக்கு போகிற வழி தானா? இங்கேருந்து இங்கே ஷார்ட்கட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாமே. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாம்பிஸாக மாறிடுச்சு. நேற்று பரவுனது நம்ம உட்காந்து
மொத்தமாக பரவிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ டக்குன்னு வீட்டுக்கு போய் ஆகணும். வீலிங் வேறு அடிக்கிறேனே. இதில் வந்து இவன் வீலிங் அடிக்கிறான். இவ்வளோ ஜாம்பிஸ் வந்திருக்கு, அது பயம் இல்லாமல் இவன் வீலிங் அடிச்சுட்டு போயிட்டுருக்கான். வாங்க வீட்டுக்கு போகலாம் டக்குன்னு. ஓகே, எப்படியோ நம்ம அங்கே ஜாம்பிகிட்டேருந்து அடித்து பிடிச்சி வந்தாச்சு. புல்லட் அங்கே நிற்கிது. நாம் எப்படி முன்னால் வழியாக போகிறது? முன்னால் தான் ஜாம்பி நிற்கிது. இங்கேருந்து காமெடி சோறு ஏறி குதிக்க வேண்டியதான். ஏறி குதிச்சு அடா சரியா அவ்வளோவா அடிப்பல்ல. டக்குனு வீட்டுக்குள்ள ஓடு 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 ஓடு. ஏன்னா இவ்வளோ ஸ்லோவாக ஓடுறான். ஓடுன்னு சொல்லும் போது தான் சர். எங்கடா கேடிஎம் பைக்கு? கேடிஎம் பைக்கு எங்கடா? ஓ, சைடில் தான் இருக்கு. இந்த கேடிஎம் பைக்கை வச்சுட்டு என்ன பண்ணலாம்? இந்த கேடிஎம் பைக்கை வச்சுட்டு நம்ம இந்த சயின்டிஸ்ட் இடத்துல நிறையா மருந்து அது இதுன்னு கண்டுபிடிச்சி வச்சுப்பானுங்க. அதை எடுத்து கொண்டு போய் ஹெலிகாப்டரை தெரிச்சு விட்டா எல்லாம் சரியாயிடும். அதுக்கு முதல்ல இந்த ஜாம்பிகிட்டேருந்து தப்பிச்சு சயின்டிஸ்ட் இருக்கிற இடத்துக்கு போனோம். ஓடு 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 ஓடு. எத்தனை ஜாம்பி அடையங்கப்பா! இவ்வளோ ஜாம்பிஸு. டைம் போக போக அதிகமாகிட்டே போகுது. வீலிங் அடிக்கிறான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வீலிங் அடிக்கிறான் பாருங்களா. பிரேக்கை போட்டு ஸ்டைலாக ஸ்கிப்டாக போட்டு தப்பிச்சு போகிறேன்னா ஸ்டைலாக போகலாம். ஓகே, இப்படி நம்ம மெயின் ரோட்டில் போயிருந்தால் கண்டிப்பாக மாட்டுவோம். அதனால் இந்த சந்தில் முந்தில் போகலாம். இந்த சந்தில் இங்கேருந்து போய் இந்த சந்தில் இங்கேருந்து அவன் வந்ததுக்கு வந்துட்டு முடிட்டேனே. இந்த மாதிரி நிற்கக்கூடாது. நின்றுட்டோன்னா அப்புறம் மாட்டிப்போம். இங்கேருந்து ரைட் சைடுன்னு நினைக்கிறேன். போக போக அவ்வளோ ஜாம்பிஸ் இருக்குது. எப்படி தான் திருப்பி தப்பிக்கிறதுன்னு தெரில. இது ஒரு லேபு. இந்த குட்டியோண்டு இருக்குதுல்ல, இதுதான் லேபு. இதில் போய் மாட்டிட்டு வந்துடுறேன். இது சீக்கிரட்டான இடம். நல்லா போயிட்டு கட் பண்ணிடுறேன். உங்களுக்கெல்லாம் காட்ட முடியும். ஓகே, ஒரு மருந்து ஸ்பெஷலான மருந்து ஒருத்தர் கொடுத்துருக்கான். இந்த மருந்தை வச்சு ஹெலிகாப்டரை கலக்கணுமா. ஹெலிகாப்டரை பறக்க வைக்கிற இடம்னா ஹெலிகாப்டர் இது ஏர்போர்ட் பார்க்கிங்க்கு போயிடலாம். அங்கே போய்ட்டோன்னா பறக்க வைக்கலாம். ஏர்போர்ட்டில் எத்தனை ஜாம்பிஸ் இருக்க போதோ. ஒரு பார்ட்டில் நம்ம ஏர்போர்ட்டில் உள்ள ஜாம்பிஸ் எல்லாம் கொண்டுட்டோம் ஒரு வாட்டி. இந்த வைரஸ் வந்து வெளியில் தான் பரவிருக்கு. ஏர்போர்ட்டுக்குள்ளே பரவலை. ஏன்னா ஏரோப்ளைன் உள்ளே இருந்தது வெளியே எடுத்துகிட்டு வந்து வெடிக்க வச்சுதான். ஆனால் நாம எப்படி தப்பிச்சோம்? ஆமாம்ல, நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்ல. இங்கே தான் ஒருத்தன் கூட வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டானே. எல்லாம் வேலை தான் வைப்பாங்க. சர்ன்னு பயக்கணும். டைம் இல்லை. நிற்கவே கூடாது. கொஞ்சம் கூட பிரேக்கே அழுத்தக்கூடாது பட்டனு. மணின ஓடு 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 ஓடு. ஜஸ்ட் மிஸ்ஸு. தப்பிச்சிட்டேன். பின்னால் துரத்திட்டு வரானா? இதெல்லாம் வரவேண்ணா. ரொம்ப தூரம் போயிட்டு தான் வர மாட்டேன். இது நம்மளோட இன்னொரு கேடிஎம் பைக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன். நம்மளோட தான். இந்த இடத்துல லாஸ்ட் டைம் பார்க் பண்ணிட்டு போயிருந்தோம். அதை நம்ம நோ பார்க்கிங்கில் விட்டதுனால டிக்கெட் எடுக்காமல் பார்க்கிங் விட்டேன். டிக்கெட் எடுக்காமல் ஏரோப்ளைன் எடுத்துகிட்டு போயிட்டோன்னே புது ஏரோப்ளைன் வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த இடத்துல ஏரோப்ளைன் கம்பெனியே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏரோப்ளைன் ரெடியாகி வச்சுக்கிட்டே இருக்கானுங்க. வாங்க சர்ன்னு மேலே போயிடலாம். ஓகே, மேலே வந்தாச்சு. இப்போ நம்மக்கிட்ட ஹெலிகாப்டரு வாங்கலாம். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் 5 நிமிஷத்தில் வந்துடும். என்ன ஒரு எமர்ஜென்சி இருந்தாலும் வரும். இப்போ ஜாம்பி வயசே வந்துருக்குல்ல, அது கூட தெரியாமல் அமுச்சு விடுவானுங்க. அந்த மாதிரி ஆன்லைனு இப்போ உள்ள உலகம் அப்படி இருக்குது. ஓகே, இதை கொண்டு போய் ஊர் பூரா பரப்பி விடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த ரோட்டு ஃபுல்லாக தூவி விடலாம். எல்லாத்தையும் அப்படியே எல்லா இடத்துலையும் போட்டு போயிடலாம். ஓகே, இப்போ எல்லா இடத்துலையும் மருந்தை தெளித்து சரி பண்ணியாச்சு. இப்போ ஓகே, இப்போ வெளில போய் பார்க்கலாம். நம்மளோட கேடிஎம் பைக் வர அந்த சண்டையில் காணாமல் போயிடுச்சு. என்ன பைக் வாங்கலாம்? நம்ம அதே கேடிஎம் பைக்கே வச்சிடலாம். ஆனால் நியூ மாடல் கேடிஎம் வந்துருக்கு. தப்பான சிக்கோட போட்டேன். 1190. ஓகே, நியூ மாடல் கேடிஎம் போட்டு ஆன்லைனில் வாங்கியாச்சு. வேறு லெவலில் இருக்குது. இனிமேட்டு இது யூஸ் பண்ண வேணாம். எனக்கு பழசு தான் பிடிச்சது. என்ன தான் வந்தாலும் நம்மளுக்கு பிடிச்சது
அதுக்குள்ளே சரியாச்சா? பச்சை கலரில் இருந்தீங்க நேற்று, ஏதாவது ஞாபகம் இருக்காடா? ஏய், அதுக்குள்ளே காரில் ஓட்ட ஆரம்பிச்சுட்டானுங்க. நல்லா தாண்டா இருக்கு. அப்பாடியோ, அவ்வளோதான், எப்படியோ சரி பண்ணியாச்சு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.